வணக்கம். குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே தூக்கி ஓரமாக போட்டுடுங்க. இல்லைன்னா மீண்டும் காயப்பட நேரிடும். வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது, உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும், உறவுகள் இருக்காது. உறவுகளால் காயப்பட்டு முடிந்ததையும் சரி, நடந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொண்டு வராதீர்கள். நிம்மதி என்ற நிழலை கூட நெருங்க முடியாது. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உங்களுக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல்தான். தெரிந்த அனைவரிடமும் புன்னகையை பகிரலாம், ஆனால் புரிந்த ஒருவரிடம் மட்டுமே கண்ணீரை பகிர முடியும். உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரே தண்டனை அவர்களை பார்க்கும் போதெல்லாம் சிரித்து கொண்டே நகர்வதுதான். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதீர்கள். நம்முடன் போலியானவர்கள் யாரும் இல்லை என்று சந்தோஷப்படுங்கள். உங்கள் பலத்தால் பலரை வீழ்த்தினீர் என்பதை விட உங்களது பலவீனத்தால் ஒருவர் வாழ்ந்தார் என்ற பெருமை இருக்கட்டும். கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம், அதில் பட்டறிவுகளே பாடங்கள். வந்த துன்பங்கள் எல்லாம் சோதனைதான், தோல்வி அல்ல. சோதனை காலங்களில் பொறுமையோடு இரு, அதுவே இறுதி வெற்றிக்கு வழி. தட்டி பறித்தவர்கள் வாழ்ந்ததாகவும் விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. கஷ்டத்தை எண்ணி கலங்காதே, சகிப்புத்தன்மையுடன் இரு. உன் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உன் பின்னால் உன்னை பற்றி பேசப்படும் சாதாரண வார்த்தைகள்தான் உன் மதிப்புக்கான சான்று. ஒருவர் மேல் நாம் அதிகமாக அன்பு செலுத்தும் போதுதான் அவர்கள் நம்மை அதிகமாக அலட்சியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதிலும் அளவோடு இருந்தால் தெளிவோடு வாழலாம். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து செல்வதே புத்திசாலித்தனம். எவ்வளவு மிகப்பெரிய கப்பலையும் தரை தட்டி நிற்க வைக்க மிகச்சிறிய நங்கூரம் போதுமானது. எவ்வளவு பெரிய தோல்விகளையும் கடந்து வர மிகச்சிறிய நம்பிக்கை போதுமானது. ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? நன்றி.